ஓடும் ரயிலில் 4 மாத கர்ப்பிணியின் முன்பு நிர்வாணமாக நின்று கொண்டு பாலியல் அத்துமீறல். தலைமுடியை வளைத்து பிடித்து தரதரவென இழுத்து சென்று காலால் எட்டி உதைத்த காம கொடூரன். சைக்கோவிடம் மல்லு கட்டிய கர்ப்பிணி. ரயில் கில்லர் சைக்கோவை போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? ஏற்கனவே 2 முறை குண்டாஸ் பாய்ந்த கொடூரனை போலீசார் கண்காணிக்காமல் விட்டது ஏன்? காலை 10:45 மணி இருக்கும். கோவையில இருந்து திருப்பதிக்கு போற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில்ல 4 மாச கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க பயணம் செஞ்சிருக்காங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பெண் மட்டும் தனியா இருக்கிறத பார்த்த ஒரு இளைஞர் ட்ரெயின் மூவ் ஆகும்போது கடைசி நேரத்துல ஓடி போய் ஏறி இருக்கான். இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், ஜென்ஸ் எல்லாம் ஏறக்கூடாதுன்னு இளைஞர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பெண், சாரிக்கா தெரியாம ஏறிட்டேன், அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கிறேன்னு சொன்னவன் ரயிலுக்குள்ள அங்க இங்கன்னு நடந்துட்டே இருந்திருக்கான். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கர்ப்பிணி பெண்ணை தவிர வேற யாருமே இல்ல. அப்போ திடீர்னு தன்னோட ஆடை எல்லாத்தையும் படபடன்னு கழட்டுன அந்த இளைஞன் கர்ப்பிணி முன்னால கூச்சமே இல்லாம நின்று இருந்திருக்கான். அந்த கோலத்தை பார்த்து பதறின கர்ப்பிணி அவனை திட்டுனதோட அபாய சங்கிலியை பிடிச்சு இழுத்து ட்ரெயினை நிறுத்தவும் முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட முடிய பிடிச்சு தரன்னு பாத்ரூம் கிட்ட இழுத்துட்டு போனவன் அவங்களுடைய துப்பட்டாவை இழுத்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருந்திருக்கான். தம்பி, நீ சின்ன பையன், நீ பண்ற தப்பு உனக்கு புரியல, தயவு செஞ்சு என்னைய விட்டு, நான் 4 மாசம் கர்ப்பமா இருக்கேன்னு அழுதுகிட்டே கெஞ்சி இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம கர்ப்பிணி பெண் கிட்ட தன்னுடைய வக்கிர புத்திய காட்டியிருந்திருக்கான் அந்த காம கொடூரன். அந்த பெண்ணும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட இருந்து தன்னைய காப்பாத்திக்க மல்லு கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவனை சமாளிக்க முடியாம கர்ப்பிணி பெண் பாத்ரூமுக்குள்ள போய் தாழ்பால் போட போயிருக்காங்க. அப்போ கர்ப்பிணியை இழுத்து கண்மூடித்தனமா அடிச்சிருந்திருக்கான் அந்த வெறி பிடித்த கொடூர சைக்கோ. படிக்கட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்த கர்ப்பிணிய அந்த சைக்கோ அடிச்சதால அவங்களுடைய வலது பக்க கை உடைஞ்சு போயிருக்குது. ஆனாலும் கடைசி வர அவன் கிட்ட மல்லு கட்டின கர்ப்பிணி ஒரு கையாலேயே கம்பியை பிடிச்சு தொங்கி இருந்திருக்காங்க. அடுத்து ரயிலுக்குள்ள நடந்த விஷயத்த அந்த கர்ப்பிணி வெளியில சொல்லிடுவாங்களோன்னு பயந்த சைக்கோ ரயில் கேவி குப்பத்துல கிராஸ் ஆகும்போது காலால எட்டி உதைச்சு கீழே தள்ளி விட்டுருந்திருக்கான். அப்பதான் பயங்கர சத்தம் கேட்டிருக்குது. என்ன சவுண்டுன்னு சொல்லி பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எட்டி பார்த்திருந்திருக்காங்க. பெண் ஒருத்தங்க கீழே விழுறத பார்த்து அதிர்ச்சியானவங்க கத்தி கூச்சல் போட்டிருந்திருக்காங்க. அடுத்து ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்திருக்குது. அப்போ பெண் விழுந்ததை பார்த்த பயணிகள் சிலர் ரயில்வே போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பெண் கீழே விழுந்த கேவி குப்பத்துக்கு வந்த போலீஸ் ஆடை எல்லாம் கிழிஞ்சு தலையில அடிபட்டு மயங்கி கிடந்த கர்ப்பிணியை மீட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்ச கர்ப்பிணி கிட்ட நடந்த விஷயத்தை விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ ரயிலுக்குள்ள தனக்கு நடந்த கொடூரத்தை கதறி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க அந்த கர்ப்பிணி பெண். ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. வந்துட்டு முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த வாசலில் வந்து போட்டு தள்ளி விட்டானா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. திருப்பூர்ல உள்ள பனியன் கம்பெனியில டெய்லரா வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பெண் பிப்ரவரி 6ஆம் தேதி தன்னோட சொந்த ஊரான சித்தூருக்கு போயிருக்காங்க. கோவை டு திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில்ல உள்ள ஒரு மகளிர் பெட்டியில அந்த பெண் இருந்திருக்காங்க. ரயில் காலை 9 மணிக்கு மேல ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு வந்திருக்குது. அப்போ அந்த பெண் பயணிச்ச லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லோரும் இறங்கி இருக்காங்க. அடுத்து அந்த கர்ப்பிணி மட்டும்தான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த காம கொடூரன் கர்ப்பிணி கிட்ட தன்னோட வக்கிர புத்திய காட்டி இருந்திருக்கான். எந்த பொண்ணு ரயில்ல தனியா சிக்குவாங்க, அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணலாம்னு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துல சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் அப்பாவியான கர்ப்பிணி பெண் சிக்கி இருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண்ணோட வாக்குமூலத்தை வச்சு
போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. ரயில்ல தனியா இருந்த பெண்கிட்ட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவன் யாரு, அவன் எந்த ஊரை சேர்ந்தவங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேலூர்ல உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோட போட்டோக்களை பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி கிட்ட போலீசார் காட்டியிருக்காங்க. அதுல நிறைய போட்டோக்களை ரிஜெக்ட் பண்ண கர்ப்பிணி ஒரே ஒருத்தனோட போட்டோவை காட்டி இவன் தான் அந்த அக்கிரமக்காரன்னு சொல்லியிருக்காங்க. வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்த ஹேம்ராஜ் தான் அந்த அக்கிரமக்காரன்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. இவன் கர்ப்பிணி பெண்கிட்ட மட்டுமில்ல, நிறைய கொலை, கொள்ளை, திருட்டுன்னு பல கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறது போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. ஹேம்ராஜ் மேல ஏற்கனவே 2 குண்டாஸ் வழக்குகளும் இருக்கிறது தெரிய வந்துச்சு. 2022 காட்பாடி ரயில் நிலையத்துல ஒரு பெண்கிட்ட செயின் பறிச்சதோட அந்த பெண்ணை ரயில்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கான். ஹேம்ராஜுக்கு காட்பாடி டு ஜோலார்பேட்டை தான் மெயின் டார்கெட்டே. இந்த ஏரியாக்குள்ளதான் அவனோட பாலியல் அத்துமீறல், கொலை, கொள்ளை இது எல்லாத்தையும் அரங்கேற்றுவானா. அதே மாதிரி 2024 ஆன்லைன் மூலமா சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த தீபான்ற பொண்ணு கூட ஹேம்ராஜுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. தீபா கிட்ட நல்லவன் போல நாடகமாடின ஹேம்ராஜ் தான் ரயில்வே எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கன்னு கதையெல்லாம் விட்டிருந்திருக்கான். தேன் போல பேசின ஹேம்ராஜ தீபாவும் நம்பி இருக்காங்க. அதே நேரத்துல தீபாவும் ரயில்வே எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து என்கிட்ட ரயில்வே எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு, வேணும்னா வந்து வாங்கிக்கோன்னு அக்கறையா சொல்லி இருந்திருக்கான் ஹேம்ராஜ். அவனை மலை மாதிரி நம்பின தீபா ஹேம்ராஜ் கிட்ட இருந்து தேர்வுக்கான மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்காக சென்னையில இருந்து குடியாத்தத்துக்கு போயிருக்காங்க. இதுக்கு பிறகு திரும்பி வரவே மாட்டோம், நம்ம கதையை முடிக்க போறான்னு பாவம் தீபாவுக்கு தெரியாம போச்சு. குடியாத்தத்துல இருக்கிற அவனுடைய வீட்டுக்கு தீபாவை அழைச்சிட்டு போன ஹேம்ராஜ் அங்க அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம தீபாவை உயிரோட விட்டா போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணோட தலையில கல்லை தூக்கி போட்டு கொடூரமா கொலை பண்ணியிருந்திருக்கான் சைக்கோ ஹேம்ராஜ். பல வழக்குகள்ல சிக்கி சிறைக்கு போயிட்டு வந்த ஹேம்ராஜ் அடுத்தடுத்து கிரைம் செயல்கள்ல ஈடுபட்டிருந்திருக்கான். ஏற்கனவே 2 குண்டாஸ் வழக்குகள் இருந்தும் போலீஸ் ஹேம்ராஜை கண்காணிக்காம இருந்திருக்காங்க. அதோட விளைவுதான் 4 மாத கர்ப்பிணி பெண் ஹேம்ராஜால கொடுமையை அனுபவிச்சிருந்திருக்காங்க. கர்ப்பிணி கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு தலைமறைவா இருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ஹேம்ராஜை கைது செஞ்சு போலீஸ் விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க.